12 மணியை நேரம் கடந்து விட்டது. பெரும்பாலும் இந்த நேரத்தில் முன்னிலை நிலவரங்கள் அப்படின்றதெல்லாம் தாண்டி வெற்றிகளே இந்நேரம் உறுதி செய்யப்பட்டிருக்கும். ஆனால் வெற்றி உறுதி தான். இன்னும் 10 சுற்றுகள் இருக்கிறது. 63,000 வாக்குகளை திமுக பெற்றிருக்கிறது. இதே போல இன்னும் சரிபாதி வாக்குகள் எண்ணப்பட வேண்டி இருக்கிறது. தொடர்ந்து நம்முடைய திமுக தரப்பிலிருந்து செய்தி தொடர்பாளர் பேராசிரியர் திரு சபாபதி மோகன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். முனைவர், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். தொடர்ந்து திரு புகழேந்தி அவர்களும் இணைந்திருக்கிறார். திரு கணேஷ்குமார் அவர்களும் தொடர்ந்து நம்முடைய இணைந்திருக்கிறார். திரு சபாபதி மோகன், இடைத்தேர்தல் அப்படின்னா ஆளுங்கட்சி வெற்றி பெறுவது அப்படின்றது அது சமீபத்திய வரலாறு. குறிப்பாக தமிழ்நாட்டில் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் 10-11 அப்படின்னு இதை பார்க்கணுமா? இல்லை திரு RS பாரதி அவர்கள் சொன்னது ஒரு நெருக்கடி ஏற்பட்டது திமுகவுக்கு, தலைமைக்கு, முதலமைச்சருக்கு உண்மை, அதனால வெகுண்டெழுந்து வேலை பார்த்தோம், அதுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்றாரு. எப்படி பார்க்குறீங்க? அனைவருக்கும் வணக்கம். பெரிய நெருக்கடியெல்லாம் ஒன்றும் கிடையாது, சங்கடம் தான். அதாவது நடக்கக்கூடாத சம்பவம், கள்ளக்குறிச்சி துயரமான சம்பவம். ஆனால் அந்த சம்பவத்துக்கு பிறகு திராவிட மாடல் அரசு, தலைவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எடுத்த நடவடிக்கைகள், அதை மக்கள் நம்புகிறார்கள். அதுபோல வீண் பழி சுமத்த வேண்டும் என்று ஒரு படுகொலைக்கு பின்னாலே முயற்சி செய்துகிற பொழுது இந்த அரசின் மீது இந்த அரசு சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று முயற்சி செய்த பொழுது அந்த முயற்சி தோல்வியடைந்திருக்கிறது. நான் தொடக்கத்தில் மாண்புமை தமிழக முதல்வர் தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விழுப்புரத்தில் களத்திலே இறங்கிய துணை பொதுச் செயலாளர் டாக்டர் பொன்முடி அவர்கள், மாவட்ட செயலாளர் டாக்டர் கௌதம் சிகாமணி, கழகத்தினுடைய தோழர்களுக்கும் என்னுடைய வாழ்த்து. எல்லாவற்றுக்கும் மேலாக பயனாளிகளாக இருந்த அந்த வாக்காளர் பெருமக்கள், திராவிட மாடல் அரசினுடைய சாதனைகளை நெஞ்சிலே சுமந்து இந்த அரசுக்கு மிகப்பெரிய வெற்றியினை தேடித்தந்து வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிற வாக்காளர் பெருமக்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க சொல்றது 10-11 அப்படின்னு சொல்றீங்கல்ல, அதை 13ஓட சேர்த்துங்க. 13 இந்தியாவில் மத்திய பிரதேசத்தில், பீகாரில், பஞ்சாபில், உத்தரப்பிரதேசத்தில், வெஸ்ட் பெங்காலில், தமிழ்நாட்டில் மொத்தம் 13 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. ஆளுங்கட்சி தான் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், ஆட்சி கட்டிலே இருக்கிற பிஜேபி மத்திய அரசில், மாநிலங்களிலே இருக்கக்கூடிய அரசு இன்றைக்கு 13 தொகுதிகளில் 11 தொகுதிகளில் இந்தியா கூட்டணி முன்னிலையில் இருக்கிறது. வெஸ்ட் பெங்கால்ல 4, அதுபோல பஞ்சாப்ல ஆம் ஆத்மி, பீகார்ல ஜனதாதளம், உத்தரப்பிரதேசல காங்கிரஸ், மத்திய பிரதேசத்தில் ஒரு தொகுதியை தவிர மற்ற எல்லா தொகுதிகளிலும் வெற்றி பெறுகிறது இந்தியா கூட்டணி. எனவே இது 10-11 அல்ல. பிஜேபி மீது இருக்கிற கோபம், தம்பி கணேஷ்குமார் இருக்காங்க நினைக்கிறேன், அவரோடு 5ஆம் தேதி பேசுகிற பொழுது நான் சொன்னேன், அதையே நான் நினைவூட்டுகிறேன். பாட்டாளி இன்னும் ஓட்டு வாங்கியிருக்கலாம், இன்னும் ஓட்டு வாங்குவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. ஆனால் குறைவதற்கு என்ன காரணம் என்றால், பாட்டாளி மீது இருக்கிற கோபம் அல்ல, உங்கள் கூட்டாளி அண்ணாமலை மீது இருக்கிற கோபம் தான் உங்களுடைய வாக்குகளும் கொஞ்சம் சரிய தொடங்கி இருக்கிறது. நீங்க மதிப்பிற்குரிய அண்ணாமலை அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் கடுமையாக எங்களை விமர்சித்தார். அதாவது நான் பேசும்போது திரு அண்ணாமலை, மாண்புமை மோடி அப்படித்தான் பேசுவேன். ஆனால் அண்ணாமலை வணக்கத்திற்குரிய ஐயா கலைஞர் அவர்களை, இன்னும் சில கட்சிகள் ஐயா கலைஞர் அவர்களை, திமுகவை, தலைவரை, முதல்வரை கடுமையாக விமர்சித்தார்கள். மௌன புரட்சி நடைபெறுகிறது என்று சொன்னார். ஆம் மிஸ்டர் அண்ணாமலை, மௌன புரட்சி தான் நடந்திருக்கிறது. என்ன மௌன புரட்சி? நீங்கள் திராவிட மாடல் அரசினுடைய சாதனைகளை மக்கள் ஆதரிக்கிறார்கள். இன்னொன்று, நீங்க பிஜேபி பாட்டாளி மக்கள் கட்சியோடு சேர்ந்ததை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவ்வளவுதான், அது உறுதி. நான் ஒன்னும் யாரையும் பாராட்டுவதற்காகவும் கடுமையாக விமர்சிப்பதற்காக அல்ல, மௌன புரட்சி தான் நடைபெற்றிருக்கிறது. நான் இன்னமும் சொன்னேன், தம்பி கணேஷ்குமார் அவர்களுக்கு நினைவிருக்கும் 5ஆம் தேதி சொன்னேன், அண்ணாமலை அவர்கள் அதிமுகவை கடுமையாக விமர்சிப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? எங்கே அதிமுக பாமகவுக்கு ஓட்டு போட்டும் பாமக ஒரு 75-80,000 ஓட்டுகள் வாங்கி நம்மை கழட்டி விட்டு விடுவார்களோ என்றுதான் அண்ணாமலை அவர்கள் மதிப்பிற்குரிய எடப்பாடி அவர்களை சுயநல பேர்வழி, சுயநலவாதி கூட அல்ல, சுயநல பேர்வழி என்றெல்லாம் பேசி அந்த அதிமுகவினுடைய வாக்காளர்கள் எல்லாம் பாமகவுக்கு வாக்களிக்காமல் பார்த்து கொண்ட மிகப்பெரிய சூழ்ச்சியினை அண்ணாமலை செய்தார். மற்ற கட்சிகளை பற்றி நான் விமர்சிக்க விரும்பவில்லை. நாதகா அவர்கள் வாங்கிய 8%, அன்றைக்கும் நான் சொன்னேன் 8 விழுக்காடை நீங்கள் பெற்றிருப்பது வாழ்த்துக்குரியது. ஆனால் அந்த 8 விழுக்காடை அவர்கள் இன்றைக்கு தக்க வைப்பார்களா என்றால், 2 லட்சம் ஓட்டுல 16,000 ஓட்டு வாங்கினாதான் 8 விழுக்காடு.
ஆனால் போகிற போக்க பாத்தீங்கன்னா அவங்க 8000 இருந்து 9000 வாக்குகள் தான் வாங்குவார்கள். நான் யாரையும் குறைத்து மதிப்பிடவில்லை. அவர்களுக்கு ஒரு சித்தாந்தம் இருக்கிறது. அந்த சித்தாந்தத்தை வைத்து அரசியல் செய்கிறார்கள். அவர்கள் தலைவரை வாழ்த்துங்கள், சித்தாந்தத்தை போற்றுங்கள், மக்களிடத்தில் எடுத்து செல்லுங்கள். ஆனால் எங்கள் குலதெய்வம் எங்கள் ஐயா கலைஞரை எல்லாம் விமர்சிக்கிறீர்களே, அதற்கு 8 5 வந்திருக்கீங்க. அவ்வளவுதான். நீங்க இன்னும் குறைவீங்க. நீங்க உங்க சித்தாந்தம், உங்கள் கருத்தியல், அதை போற்றுங்கள், அதை மக்களிடத்திலே கொண்டு செல்லுங்கள், இளைஞர்களிடத்தில் எடுத்து சொல்லுங்கள். உங்கள் ஒருங்கிணைப்பாளர் மதிப்பிற்குரிய சீமானவர்களை பாராட்டுங்கள், வாழ்த்துங்கள். அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் எங்கள் ஐயா குலதெய்வம் வணக்கத்திற்குரிய கலைஞர் ஐயா அவர்களை நீங்கள் கடுமையாக விமர்சித்தீர்கள் அல்லவா? 8% இருந்து இன்னைக்கு நீங்க குறைஞ்சிருக்கீங்க. எனவே தேர்தலில் குறைவான வாக்குகள் பெறுகிற பொழுது அவர்களை பற்றி கொஞ்சம் எள்ளி நகையாடுவதெல்லாம் எனக்கு தெரியாது. இருந்தாலும் பாமக ஒரு பாடம் கற்பித்திருக்கிறது. யாரோடு கூட்டணி சேரக்கூடாது என்பதை உணர்ந்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன். எனவே திராவிட மாடல் அரசினுடைய சாதனைகள் பெனிஃபிஷியரிஸ் ஒண்ணு இல்லைங்க. நெறியாளன் ஒரு தொகுதியில 50,000 பேர் கட்டணம் இல்லாமல் பேருந்து பயண மகளிர், 50,000 பேர் மாதம் 1000 ரூபாய். இதெல்லாம் மாதம் தினமும் நடைபெறக்கூடிய சம்பவம். உரிமை தொகை ஒரு தொகுதிக்கு ஒரு 10,000 பேர் அளவுக்கு நீங்க பொம்பளை பிள்ளைங்க படிக்கிறது 1000 ரூபாய் வாங்கிட்டு, இதையெல்லாம் தாண்டி நீங்க இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி முதல்வர், நீங்கள் நலமா முதலமைச்சரே பேசுகிறார். எனவே இந்த திட்டங்களுக்கு கிடைத்த வெற்றி திராவிட மாடல் அரசின் நாயகன் அண்ணன் தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைத்த வெற்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.